வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல் ஆடி ஸ்பெஷல் எபிசோட். ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிட்ஸ் குக்கரியில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். மகாதேவனில் பாதியான ஆதி பராசக்தி அவதரித்த மாதம் இந்த ஆடி மாதம். ஆண்டாள் பிறந்ததும் ஆடி பூரத்தில் தான். ஆடி 18ஓட தான் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய வீடுகளில் ஒரு ஸ்வீட் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுற பழக்கம் இருக்குது. அது ரொம்ப நல்லதும் கூட வீட்டுக்கு. ஸோ இந்த தடவை நான் உங்களுக்கு அந்த மாதிரி படைக்கிறதுக்கு ஒரு நல்ல கேரட் பாயசம் தான் சொல்லித்தர போகிறேன். இப்போது கேரட் பாயசம்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கேரட்டோட ஸ்மெல்லா, கேரட்டில் பாயசமா, அது என்ன கேரட் அல்வாவை லூஸாக பண்ணுறதா, எப்படியெல்லாம். அப்படி இல்லைங்க. இந்த கேரட் பாயசம் ரொம்ப டெலிஷியஸான ஒரு பாயசம். என்னை நம்புங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட்டு நீங்கள் சுவைச்சா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டெலிஷியஸான கேரட் பாயசம் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம கேரட் பாயசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். கேரட் 1 கப். ஒரு பெரிய கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெஷரிங் கப்ஸில் பார்த்தோன்னா கரெக்டாக 1 கப் இருந்ததுங்க. அப்புறம் அதுலேயே 1/4 கப், 1/4 கப்பு நைலோன் ஜவ்வரிசி. அப்புறம் 1/2 லிட்டர் திக்கான மில்க். தண்ணியெல்லாம் சுத்தமாக ஆட் பண்ணாமல் காய்ச்சி வச்சுருங்க. அப்புறம் மில்க் மேட், அது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுவும் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் சாஃப்ரான் நான் சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கலர் நல்லா அழகாக கொடுக்கும், அதுக்காக. இல்லைன்னா தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அப்புறம் கார்டமம் பவுட்ரு பண்ணி இதை பாருங்கள், நல்லா சலித்து பவுட்ராக எடுத்து வச்சுருக்கேன். பாயசத்தில் அது ஏலக்காய் கடித்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதுவும் நம்மளோட விருப்பம்தான். இதில் நான் பாதாம் ஸ்லைசஸ் பண்ணி, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், கிஸ்மிஸ் பாங்க இல்லையா, அதை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேஷ்யூஸ் போடலாம், உங்களுக்கு என்ன விருப்பமான நட்ஸோ அதை நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. இவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ. சாரிங்க, இன்க்ரீடியன்ஸில் இதை நான் சொல்லலை. 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போது கீ நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஜவ்வரிசி எடுத்து வச்சோம் இல்லையா, 1/4 கப்பு, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா ஜவ்வரிசியும் பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி நல்லா பொரிஞ்சு வந்துடணும் எல்லாம். அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும் ஜவ்வரிசி. எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லா ஜவ்வரிசியும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், மெஷர் பண்ணி வச்சுருங்க கேரட் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதையும் போட்டு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அந்த கேரட்டோட ஸ்மெல்லு, ரா ஸ்மெல் நம்மளுக்கு வரவே கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுறது பாயசம். பாயசத்தில் ரா ஸ்மெல் வந்தால் நல்லா இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு இப்போவே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கேரட்டில் பாயசமா, ஒரு மாதிரி கேரட் ஸ்மெல் அடிக்காதான்னு. அதெல்லாம் அடிக்காதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் நான் இந்த மாதிரி சாட்டே பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட 1/2 லிட்டர் மில்க் சொன்னேன் இல்லைங்களா, அந்த திக்காக காய்ச்சினா 1/2 லிட்டர் மில்க். இப்போ இந்த பால்லையே நம்ம ஜவ்வரிசி, கேரட்டெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதோ பாயசம் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நடுவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும். கலர் பாருங்கள், அதாவது டேஸ்ட் டிஃபைன்ஸ், இதெல்லாம் கலரு, அதோட அப்பியரன்ஸு எல்லாம் சேர்த்து நம்மளை மயக்கிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஆல்ரெடி நல்லா சாட்டே பண்ணியிருக்கோம், நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம பாயசம் பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு வருது. ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் வேறு அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் நம்ம கேரட்
ஜவ்வரிசி எல்லாம் குக் ஆகிடுச்சு, பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும், ஏன்னா ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ 200 கிராம் மில்க் மேட், நம்ம ஸ்வீட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி, இல்லைனா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி பார்த்து நான் முதல்ல ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்வீட் பார்த்துட்டு தேவையான நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கேரட்டுக்கு ஏற்ப சில கேரட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சில கேரட் சும்மா கலர் தான் இருக்கும், ஸ்வீட்டே இருக்காது. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மில்க் மேட் தேவைப்படும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும், இன்கார்பரேட் ஆகட்டும் அந்த மில்க் மேடும் மில்க்கும் கேரட்டும் நம்ம ஜவ்வரிசி எல்லாம். ஸ்வீட் பார்த்தேன் பத்தில் 150 கிராம். ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் மில்க் மேட் சேருங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சுகர்னால் ஒரு ஒயிட் சுகர்னால் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்க்கலாமா, ஜாகிரி சேர்க்கலாமான்லாம் கேட்டால் தாராளமாக சேர்க்கலாம். பட் இந்த கலர் உங்களுக்கு இந்த கேரட் பாயசத்தோட கலர்லாம் கொஞ்சம் மாறிடும், கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதுதான். இதுவும் நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாஃப்ரான் மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் போடுங்க, ரொம்ப வேணாம். நம்ம பாதாம் அண்ட் கிஸ்மிஸ் நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி ஆட் பண்ணிக்கலாம், பாதி மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் சூப்பராக. இப்போ தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஆற ஆற கெட்டி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கேரட் பாயசம். ஸோ இதுவும் நம்ம கேரட் பாயசம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கும் பாயசம்லாம் ஆஃப் பண்ணால் அதே பாத்திரத்தில் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் விட்டுருங்க. அந்த ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நம்ம சூப்பர் டெலிஷியஸான கேரட் பாயசம். இப்படி சூப்பராக அதோட கலரே பாருங்கள், அப்படியே கோல்டன் கலரில் தகான்ட்டு இருக்குது இல்லைங்களா. இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அதுக்கு இந்த ஆடிக்கு நீங்கள் ஒரு ஃப்ரைடே இந்த கேரட் பாயசம் ட்ரை பண்ணி அசத்துங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பர் டெலிஷியஸாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான பாயசம் கூட. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ரொம்ப சுவையான கேரட் பாயசம் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.